ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குபேரா இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து ஷேகர் கம்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் போடுறாங்க, அதில் வந்து குபேரா மட்டும் மென்ஷன் பண்ணாமல் ஷேகர் கம்லாவுடைய குபேரா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த டைரக்டர் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து தனுஷ் கூட சேர்ந்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, இன்னும் நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்ணிருக்காருங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு கார்ப்பரேட்டு ஸோ ரெண்டும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஊழல், அதுக்கு வந்து பினாமியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 பிச்சைக்காரர்களை கார்ப்பரேட் கம்பெனி தேடுது. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ். ஸோ அவர் பினாமியாக வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனுஷ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மறுவார்த்தையே கிடையாது. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே தனுஷ் தான் தண்ணியால் படத்தை வந்து அப்படி தோளில் தூக்கி போட்டு சுமந்து போயிட்டுருக்காரு. நடிப்பில் மிரட்டி விட்டுருக்காரு. அவருடைய நடிப்பை நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே தேசிய விருதை வாங்கிட்டார். இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுஷ் நடிப்புக்கு சரியான தீனி. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவருடைய ஆக்டிங் இருக்குல்ல, வேறு லெவலில் இருந்துச்சு. அது அப்படியே படம் ஃபுல்லாக கடத்தி கொண்டு போகிறாரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், ஒரு பைப்பில் வந்து தண்ணியை உடச்சிட்டு ஊற்றும், அப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவார். அப்போ ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பார் மனுஷன். படம் ஃபுல்லாகவே அதுமாரி சின்ன சின்ன எலிமெண்ட்டு, சின்ன சின்ன சீன்ஸ் கூட நம்ம வந்து கணிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் இந்த படத்தில் வந்து வேறு லெவல் பண்ணிருக்காருங்க. அவருடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து தனுஷுக்கு அடுத்தது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகார்ஜுனா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. அவருடைய கேரக்டர் இந்த கதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தனுஷுக்கு அப்புறம் இந்த கதையை தூக்கி அப்படியே தோளில் சுமந்து கொண்டு போகிறது நாகார்ஜுனா கேரக்டர் தான். அந்த கேரக்டரை லாஸ்ட்டாக டப்புன்னு முடிச்சு விட்றாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான வேல்யூ வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி பிஜிஎம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக அவர் கொடுத்துட்டாருங்க. அவர் வந்து கண்ணாப்பனா மியூசிக் போட்டு கடுப்பேற்றாமல், அதாவது கங்குவா படத்தில் விட்டு கடுப்பேற்றினார்ல, அது மேலே கடுப்பேற்றாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாரு. சில இடத்துல கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கும் பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ அதுவும் சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு நிகேத் அப்படி தான் ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு. அவர் வந்து இந்த ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு திருப்பதி, ஒரு மும்பை, ஸோ இங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக காட்டிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு ஒளிப்பதிவு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கதை செட் பண்ணுறாங்க, இதான் ஸ்டோரி, இவங்க இப்படி பண்ண போகிறாங்க, அடுத்து இப்படி நடக்க போகுது, இதில் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செட்டிங், அது அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தா கூட அவங்களுடைய கேரக்டர் வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து என்னடா மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து 3 hours 15 minutes தான் எடுத்தது. ஓகேங்களா, அது வந்து இவ்வளோலாம் நீங்கள் படம் ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து 3 hours ஒரு 2 minutes தான் கட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப க்ரீப்பாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து போக போக கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதாவது அவன் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி, அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்றது இந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்படி சொல்கிறான்னா பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அவனே சொல்லிக்கிறான், எங்கே திறந்தாலும் என் ஃபேஸ் தான், சோஷியல் மீடியா, டிவி, நியூஸ் பேப்பர் எங்கே போனாலும் என் ஃபேஸ் தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வில்லனுக்கே பில்டப் கொடுக்குறாங்க. அந்த வில்லனை அப்படி பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தெருவாக பிச்சை எடுக்கிறான். அப்போ அவனை யாருமே கண்டுக்கிறதில்லை. இத்தனைக்கும் யாருக்குமே தெரியல இவன் தான் அவன்ட்டு. ஸோ அது வந்து செட் ஆகலை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிஇஓ, அவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி, எங்கே பார்த்தாலும் அவன் ஃபேஸ் தான் எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அவன் தெருவாக பிச்சை எடுக்கும்போது வந்து யாருமே கண்டுக்கலன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றா இருக்குது. அந்த கேரக்டரும் டப்புன்னு முடிச்சுட்டாங்க. அவன் வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் வில்லனுங்கும் போது அதை எப்படி வந்து அவனை வந்து கொண்டு போய் காட்டணும், அது டப்புன்னு முடிச்சு விட்டது வந்து இந்த கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி அந்த கதையில் வந்து இந்த பிரச்சனை பெருசாக இல்லைங்க. டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் வந்து பெரிய மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. சாங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த போய் வா நம்ம மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் அந்த பாட்டில் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துட்டாரு.
ஸோ எல்லாமே ஓகே தான். நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படா இருக்குது பார்க்கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் என்னை பொறுத்த வரைக்கும் போய் பார்க்கலாங்க. 3 ஹவர்ஸ் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. 3 ஹவர்ஸ் இருந்தால் கூட அந்த 3 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்குற அளவுக்கு படத்தில் வந்து விஷயம் இருக்குது, ஓகேங்களா? சில பேர் வந்து அடி தட்டி வெட்டு கூத்து கமர்ஷியல் பார்க்குற ஃபேன்ஸுக்குனா இந்த 3 ஹவர்ஸ் வந்து என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகலாம். பட் இதேமாதிரி படங்களை பார்க்க பிடிக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு 3 ஹவர்ஸ் வந்து சரியான தீனி தான். ஸோ நிச்சயம் வந்து டைம் கிடைச்சா ஃபேமிலியாக போய் படத்தை பார்க்கலாம். படத்தில் வந்து ஆபாசம் வந்து ஒரு கெட்ட வார்த்தைகள் எதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலியாக போய் ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும். தனுஷ் நடிப்புக்காகவே இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்தளவுக்கு செம்ம நடிப்புங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.